உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். சார், வக்கரம் என்பது வேறு, வக்கர நிவர்த்தி என்பது வேறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். குரு வக்ரமானார், போன வருடம் வக்ரமானார். எங்கிருந்து? ரிஷபத்திலிருந்து மேஷத்திற்கு சென்றார். வக்ரம்னா அதான் பொருள். இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் ரிஷபத்திற்கே வருகிறார். இப்போ இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன போன்றவற்றை பார்க்க போகிறோம். இந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சா நன்மை தானே. ஒருத்தர் கொஞ்ச நாளாக கொஞ்சம் டென்ஷனாக இருந்தார், நம்ம மேனேஜரே எடுத்துக்கங்க. கொஞ்ச நாளாக நம்ம மேலே கோபமாக இருந்தார். இப்போ கோபம்லாம் சரியாகி நல்லா பேசுகிறாருன்னு அப்போ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? நம்ம ஒய்ஃப் நம்ம கூட பேசாமே இருந்தாங்க, ஒரு வாரமாக பேசலை, இன்னைக்கு காலையில் தான் பேசுகிறாங்க. சந்தோஷமான விஷயமாச்சே. ஸோ அப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1:30 மணி அளவில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். எங்கிருந்து? வக்ர நிவர்த்தி அடைகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு போய் அவர் வக்ர நிவர்த்தி, தன்னுடைய உக்கிரத்தை தனித்துக் கொள்கிறார். அவரோட கோபம், டென்ஷன்ஸ் குறையுது என்று பொருள் கொள்ளணும். ஸோ இந்த வக்ர நிவர்த்தி பலன்களால் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க, வழக்கமாக யார் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் வெற்றி வாகி சுட போகிறீர்கள். ஒரு பந்தயம், அந்த பந்தயத்தில் வாழ்க்கை ஒரு போர்க்காலம் வேட்டையாடி பார்க்கணும், யார் யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காக நாம் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். ரிஷபராசிக்காரர்களுக்கான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு ஏற்கனவே அவனுக்கும் நமக்கும் வாக்கிய தகராறு, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசிக்காரர்களுக்கு 8 குரு. இவன் வக்கரமாக இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா எப்படி? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு கெட்டவன் கெட்டு போயிட்டா தான் சந்தோஷம். நம்ம எதிரி நம்மளை டிஸ்டர்பே பண்ணலன்னா தான் நமக்கு சந்தோஷம். நம்ம எதிரி நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான், எதிரி பலசாலி ஆயிட்டான். நமக்கு ஒரு எதிரி இருந்தால் அந்த எதிரி பெரிய ஆள் ஆயிட்டான், இது என்ன பெரிய பெருமையா? இது நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். எதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான 4 அடி அடிக்கிறவன் 40 அடி அடிப்பான். அப்படியே 8 வக்கரம் பெற்று 12 இருந்து உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து கொண்டிருந்தான். அவன் இப்போ வக்கர நிவர்த்தி அடைந்து ராசிக்கு வருகிறான். ராசிக்கு வரும் குரு ரொம்ப நல்ல விஷயம். என்னன்னா, உலகத்திலேயே குரு உடம்புல உட்கார்றது தான் உலகத்திலே நல்ல விஷயம். காரணம் என்னன்னா, குரு 5, 7, 9 போன்ற 3 பார்வைகளை பார்க்கிறார். 5ஆம் இடமாகப்பட்ட புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தைனா குழந்தை கொடுத்துருவார். விவாகஸ்தானத்தை பார்க்கிறார், உங்களுக்கு திருமண பிராப்தியை கொடுக்கிறார். 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். 6 தாண்டி செல்லும் யோகத்தையும் அதிர்ஷ்டங்களையும் தருகிறார் இந்த குரு பகவான். ராசியில் அமர்ந்த குரு பகவான் இத்தனை நல்ல விஷயம் பண்றார். 5, 7, 9 பார்க்கிறார். ஸோ இந்த குரு பகவான் தரும் நற்பலன்கள். ஸோ உடம்புல குரு பகவான் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும்? 8 உடம்புலங்கிறதுனால லிவர் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட, பெருங்குடல், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். டெய்லி சாயந்தரம் தீர்த்தவாரி தான், ஒன்றும் பண்ண முடியாது, கடவுளே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. காரணம், 8 குட்டிச்சோராக்குவான் என்று ஒரு பழமொழி இருக்கிறது. 8 குட்டிச்சோராக்குவான். 8 குரு பகவான் உடம்புல உட்காரும்போது உடம்பை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான். அது வயிற்றை தான் டிஸ்டர்ப் பண்ணுவான். நான் எனக்கு தெரிஞ்ச உணவை சாப்பிட்றேன், தெரியாத உணவை சாப்பிட மாட்டேன் என்பதை ஒரு பாலிசியாக வச்சுக்கிங்க. இட்லி சாப்பிட்றது, தோசை சாப்பிட்றது, பொங்கல் சாப்பிட்றதுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை நான் இதெல்லாம் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன், நான் குக்காங்கெலாம் சாப்பிடுவேன்னீங்கன்னா பிரச்சனையில் தான் மாட்டிக்கணும். ஸோ ஆக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்களுக்கு இந்த குரு பகவான் உடம்பில் அமர்வது என்பது பொன்னார் மேனியனே புலித்தோலை அணிந்தவனே. பொன்னார் மேனியன் இந்த குரு பகவான் ஒரு உடம்புல உட்காரும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சகலவிதமான வியாதிகளையும் சரி செய்கிறார். 5, 7, 9 பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்த்து விடுகிறார். குழந்தை கிடைக்க போகுது, வேலை கிடைக்க போகுது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுத்துகிறார். நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தியே இருக்காது, புத்திர பிராப்திங்கிறதே இருக்காது. ஐவிஎஃப் பண்ண சார், ஐயுஐ பண்ண சார், பல சிறப்பு சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கிட்டேன் சார்,
என்னன்னே தெரில, எனக்கு குழந்தை மட்டும் ஓகே ஆக மாட்டேங்குது. எல்லாமே எனக்கு இருக்குது, ஆனால் குழந்தை மட்டும் எனக்கு இல்லை. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறப்பதற்கான எல்லா வகையான பிளஸ்ஸிங்கும் குரு பகவான் தருகிறார். இந்த மே 15க்குள்ளே இதெல்லாம் நடந்துடும். கன்னிராசிக்காரர்கள் இப்பயாவது கொஞ்சம் மூச்சு விடலாம். உங்களுக்கு தான் 9ல் குரு வரார். அந்த ரிஷபராசிக்காரர்கள் இப்பயாவது கொஞ்சம் மூச்சு விடலாம். சார் ராசிக்கு வந்தார் சார், வந்தவன் இங்கே ஒர்க் பண்ணாமல், ஆமாம் யார் வந்திருக்க, வெளியே இருக்கிறதா ஒரு சுரூபம், உள்ளே இருக்கிறது பால்ராஜ். பால்ராஜ் போகும்போது சும்மா போகாமல் கறிக்கடைக்காரன் முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டியே, நம்ம பிள்ளைங்களை யாரா காப்பாற்றுவா. ரிஷபராசிக்காரங்களுக்கு ராசியில் வந்த குரு, அப்பா சாமி நீ வந்துட்டியா, எனக்கு 5, 7, 9 பார்த்து எனக்கு குழந்தை கல்யாணம் அதிர்ஷ்டத்தெல்லாம் கொடுப்பியான்னு பார்த்தா, வந்தவன் வக்கரமாகி போனவன் தான் இப்போதாயா வரா. அது வந்த உடனே அவர் கிளம்பிடுவார். பிப்ரவரியில் தான் வருவார். மார்ச், ஏப்ரல் 2 மாதத்துலேருந்து மேலே கிளம்பிடுவார். சரி விடுங்க சார், உங்கள் ஆதங்கம் புரியுது. சில விஷயங்கள்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி இவங்கெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. நீ ஏன் பின்னோக்கி சென்றன்னு கேட்க முடியாது, நீ ஏன் அதிச்சாரமாக முன்னோக்கி சென்றன்னு கேட்க முடியாது. இவர்கள் என்ன செய்வார்களோ அதைத்தான் செய்வார்கள். ஸோ அப்போது என்ன புரிந்து கொள்ள வேண்டியது என்றால், உங்களுக்கு ஒரே விஷயந்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 5, 7, 9 பார்த்து குழந்தை பிராப்தியை கொடுத்துட்றார். அதே மாதிரி கல்யாணத்தை பண்ணி வச்சிடறார். ஃபாரின் யோகங்களை உண்டாக்குறார். சிவராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள். தீர்த்தவாரி மட்டும் இருக்கக்கூடாது. தீர்த்தம் சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் நிறுத்திடுங்க. கீழே பெற்றிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.